Hi and hello everyone. Welcome to Veranda RACE. நான் உங்கள் கமல். நம்ம குரூப் 2 மெயின்ஸ் அதோட சீரீஸ் பார்த்துட்டு இருக்கோம். அதில் மிக முக்கியமாக இருக்கக்கூடிய ஒவ்வொரு டாபிக் எடுத்து டிஸ்கஸ் பண்ணுறோம். சம்டைம்ஸ் கரண்ட் இஷ்யூஸ் போவோம், சில நேரங்களில் அட்மினிஸ்ட்ரேஷன், சில நேரங்கள் இஎஸ்ஐ, சம்டைம்ஸ் சயின்ஸ் போன்ற டாப்பிக்கை நம்ம வரிசையாக ஒவ்வொரு சப்ஜெக்டாக எடுத்து பார்த்துருக்கோம். அதில் கூடிய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் தான் நம்ம பார்க்க ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ அதோட அந்த சீரீஸில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது இந்த டிஸ்ட்ரிக்ட் அட்மினிஸ்ட்ரேஷன், அதாவது மாவட்ட நிர்வாகம் அப்படின்னு சொல்கிறோம். இந்த மாவட்ட நிர்வாகம் நிறைய பேர் எங்கே படிக்கிறது, என்ன படிக்கிறது அப்படிங்கிற பெரிய கன்ஃபியூஷன் இருக்குது. இல்லை புத்தகத்தை வாங்கி அப்படியே மக்கப் பண்ணுறோம். ஆனால் எக்ஸாம்ஸில் எப்படி கேட்குறாங்க அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பார்க்க போகிறோம். அதில் ஃபஸ்ட்டு நம்ம இந்த லெசன்ஸில் அல்லது இந்த வீடியோஸில் நம்ம பார்க்க போகிறது ஒரு செக்ரட்டரியேட், அதாவது தலைமைச் செயலகம்னா என்ன, அந்த தலைமைச் செயலகத்தோட பங்குகள், அதாவது அதோட ஃபங்க்ஷன்ஸ், அதோட பணிகள் மற்றும் பங்குகள்லாம் என்னென்ன, ஸோ ஒரு அரசாங்கம் ஃபங்க்ஷன் ஆகுறதில்ல அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அதில் வெறும் செக்ரட்டரியேட் அப்படின்னு கேட்டால் ஃபஸ்ட் நம்ம எழுதக்கூடியது, ஸோ தமிழ்நாட்டில் பார்த்தோம் அப்படின்னா தமிழ்நாடு செக்ரட்டரியேட் எங்கே இருக்குன்னா சென்ட் ஜார்ஜ் கோட்டை அப்படின்னு சொல்லக்கூடிய ஜார்ஜ் கோட்டையில் தான் தமிழ்நாடு செக்ரட்டரியேட் அமைஞ்சிருக்கு. ஸோ பாயிண்ட் ஒன்று எழுதுறது. இதோட ஹெட்டாக யார் இருப்பாங்கன்னா தமிழ்நாட்டோட சீஃப் செக்ரட்டரி, தலைமைச் செயலர் தான் ஹெட்டாக இருக்க போகிறாரு அப்படின்னு சொல்லுவோம். தமிழ்நாட்டுக்கு மட்டும் இல்லை, இந்தியாவில் நீங்கள் எந்த ஸ்டேட் எடுத்துக்கிட்டாலும் ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் என்னது ஒவ்வொரு தலைமைச் செயலகம் அப்படின்னு ஒன்று கட்டாயம் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ ஒட்டுமொத்த இந்தியாவுக்கு கிடையாது, ஒவ்வொரு மாநிலத்துக்கும் செக்ரட்டரியேட் அப்படின்னு கட்டாயம் தனித்தனியாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. இதுதான் அந்த மாநிலத்தோட சென்ட்ரல் அட்மினிஸ்ட்ரேஷன் பாயிண்ட், அதாவது அந்த மாநிலத்தோட நிர்வாகத்தோட மையமாக இந்த செக்ரட்டரியேட் அப்படிங்கிற அந்த அமைப்பு தான் செயல்படுது. ரெண்டாவது இதோட தலைவராக இருக்கக்கூடிய சீஃப் செக்ரட்டரி பார்த்தீங்கன்னா ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸராக இருப்பார் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ ஐஏஎஸ் ஆஃபீஸர் செக்ரட்டரியேட்டில் மட்டும்தான் இருக்கிறாரா அப்படின்னா, இன்னும் சப்போஸ் ஒரு இன்ஜினியரிங் சர்வீஸ் போன்ற இடங்களில் தலைமை பொறியாளர், சீஃப் இன்ஜினியர் அப்படிங்கிறவங்க அந்த பிடபிள்யூஎஸ் இப்படி சொல்லப்படக்கூடிய அந்த பப்ளிக் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட்டு அல்லது பப்ளிக் வெல்ஃபேர் சோசியல் டிபார்ட்மெண்ட்டு கீழே யார் செயல்படுவா, இந்த சீஃப் இன்ஜினியர்ஸ்லாம் இருப்பாங்க. அங்கே சீஃப் செக்ரட்டரி இருக்க மாட்டாங்க. ஸோ வேறு என்ன இருக்குது அப்படின்னா, இவங்களுக்கு கீழே நிறையா டிபார்ட்மெண்ட் இருக்குது. யார் செவரல் சீஃப் செக்ரட்டரியேட்டில் நிறையா துறைகள் உள்ள நீங்கள் அந்த ஆஃபீஸ்க்குள்ளே நுழைஞ்சிங்கன்னா செக்ரட்டரியேட்டில் நிறையா டிபார்ட்மெண்ட் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கு 1 or 2 டிபார்ட்மெண்ட்ஸ் யார் ஹெட்டாக இருக்கலாம், இந்த சீஃப் செக்ரட்டரி அப்படிங்கிற நபர் வந்து ஹெட்டாக இருப்பார் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ பார்த்தீங்கன்னா பாயிண்ட்டாக இருந்திருக்கு. ஒரு 8 பாயிண்ட்டு செயலகம் அப்படிங்கிறத மட்டும் கேட்டாங்கன்னா இந்த 8 பாயிண்ட் தான் நம்ம எழுதணும். இது சென்ட் ஜார்ஜ் கோட்டையில் இருக்குது. சீஃப் செக்ரட்டரி ஹெட்டாக இருப்பார். எல்லா ஸ்டேட்டுக்கும் தனித்தனியாக செக்ரட்டரியேட் இருக்குது. இது ஒரு மத்திய மையமாக செயல்படுது, ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் மையமாக இது செயல்படுது. ஒரு சீனியர் ஐஏஎஸ் ஆஃபீஸர் தான் சீஃப் செக்ரட்டரியாக அப்பாயின்ட் பண்ணுறாங்க. சம்டைம்ஸ் இந்த பப்ளிக் ஒர்க்ஸ் டிபார்ட்மெண்ட் பிடபிள்யூடி அப்படின்னு சொல்லுவோம், இல்லை பிடபிள்யூஎஸ்டின்னு சொல்லுவோம். பப்ளிக் ஒர்க்ஸ் டிபார்ட்மெண்ட் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அதோட ஹெட்டாக சில நேரம் சீஃப் இன்ஜினியர்ஸ், தலைமை பொறியாளர்களை அப்பாயின்ட் பண்ணுவாங்க. இந்த செக்ரட்டரியேட்டில் ஒரு துறை மட்டும் கிடையாது, அது சார்ந்து நிறையா துறைகள் இருக்குது. ஸோ அதில் 1 or 2 டிபார்ட்மெண்ட்ஸுக்கு செக்ரட்டரி அப்படிங்கிற நபர் தலைவராக செயல்படலாம். இதுதான் நீங்கள் செக்ரட்டரியேட்டில் எழுதக்கூடியது. இப்போ நம்ம அதோட ஃபங்க்ஷன்ஸ் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இந்த செயலகத்தோட ஃபங்க்ஷன், அதாவது தலைமைச் செயலகம் செக்ரட்டரியேட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா அதோட ஃபங்க்ஷன்ஸ் என்ன? இது ஃபஸ்ட்டு ஃபங்க்ஷன் இந்த பாலிசி மேக்கிங் அப்படின்னு சொல்லுவோம். இந்த மாநில அரசோட திட்டங்கள் மற்றும் கொள்கைகளை உருவாக்கக்கூடிய இடம் இது, இந்த செக்ரட்டரியேட் ஒன்று. ரெண்டாவது உருவாக்கினா மட்டும் போய் அதாவது கோஆர்டினேட் பண்ணும், டு கோஆர்டினேட் த ஸ்டேட் கவர்மெண்ட் பாலிசிஸ் அண்ட் ப்ரோக்ராம்ஸ். மாநில அரசாங்கத்தோட கொள்கை மற்றும் திட்டங்களை ஒருங்கிணைக்கக்கூடிய இடமாக இந்த செக்ரட்டரியேட் இருக்குது. 3 டு ப்ரிப்பேர் ஸ்டேட் பட்ஜெட் அண்ட் இம்போஸ் கண்ட்ரோல் ஆன் பப்ளிக் எக்ஸ்பெண்டிச்சர். மாநில அரசாங்கத்தோட வரவு செலவு திட்டங்களை தயாரிக்கிறது மட்டும் இல்லாமல் அரசோட செலவினங்களை கட்டுப்படுத்துவதை வெரிஃபை பண்ணக்கூடியதும் இந்த செக்ரட்டரியேட்டோட ஒரு ஃபங்க்ஷன் தான் அப்படின்னு சொல்கிறோம். ரெண்டாவது இந்த லெஜிஸ்லேஷன், ரூல்ஸு, ரெகுலேஷன், இந்த மாதிரி இருக்கக்கூடிய அரசாங்கம் சம்மந்தப்பட்ட இந்த கொள்கைகள், அரசாங்கம் சம்மந்தப்பட்ட இருக்கக்கூடிய அந்த ரெகுலேஷன் கட்டுப்பாடுகள் எல்லாமே விதிக்கக்கூடிய இடம் அல்லது உருவாக்கக்கூடிய இடமா இருக்குது செக்ரட்டரியேட் அப்படிங்கிற அமைப்பு. வேறு என்ன அப்படின்னா, ஒரு ப்ரோக்ராமை இம்ப்ளிமெண்ட் பண்ணி அதை சூப்பர்வைஸ் பண்ணக்கூடிய அதிகாரம் யாருக்கு இருக்குது? செக்ரட்டரியேட் அப்படிங்கிறது அந்த அமைப்புக்கு தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். அதை ரிவ்யூ பண்ணி அதோட ரிசல்ட்டை வந்து வெளியில் கொண்டு வருவாங்க. இந்த ஸ்கீம் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோம் அப்படின்னா அந்த ரிசல்ட்டை எடுத்து அரசுக்கு சப்மிட் பண்ணக்கூடிய அமைப்பு எது? இங்கே இருக்கக்கூடிய செக்ரட்டரியேட் அப்படின்னு அமைப்பு. ரெண்டாவது சென்ட்ரல் மற்றும் அண்டை மாநிலங்கள், அதாவது மத்திய அரசாங்கத்தோடையும் சரி, நம்மளோட நியரஸ்டாக இருக்கக்கூடிய பக்கத்தில் இருக்கக்கூடிய ஸ்டேட்டோட சரி, அவங்களோட நல்ல ஒரு அணுகுமுறை, ஒரு கான்டாக்டை உருவாக்கக்கூடிய இடம் எது? இந்த செக்ரட்டரியேட் அப்படின்னு சொல்கிறோம். இது என்னென்ன ஒர்க் பார்க்குறாங்க அப்படின்னா, ஆர்கனைசேஷன்லேருந்து மெயின்டெனன்ஸ் வரைக்கும் டாப் டு பாட்டமாக இருக்கக்கூடிய O and M ஒர்க் அப்படிங்கிறது எங்கே பார்க்குறாங்க? இந்த செக்ரட்டரியேட் அப்படிங்கிற அந்த இடத்துல தான் இது பார்க்கப்படுது அப்படின்னு சொல்கிறோம். இதை தாண்டி ஒரு சட்டமன்றத்தில் அமைச்சர்களுக்கு கேட்கப்படக்கூடிய கேள்விகள், கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. யாருக்கு எதிராக அப்படின்னா மினிஸ்டர்ஸ்க்கு எதிராக கொஸ்டின் கேட்குறாங்க அப்படின்னா அதற்கான ஆன்சர்ஸ், அதோட விடைகளை ரெடி பண்ணக்கூடிய இடமா எங்கே இருக்குது அப்படின்னா செக்ரட்டரியேட் இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். ரெண்டாவது டு அப்பாயின்மெண்ட் ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட்ஸ் அண்ட் டு லுக் இன் டு த
கான்சீக்வெண்ட் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஒர்க் லைக்லி சேலரி அட்மினிஸ்ட்ரேஷன். ஸோ துறை ரீதியாக இருக்கக்கூடிய அந்த தலைவர்களை நியமிக்கக்கூடிய மட்டும் இல்லாமல் அந்த நிர்வாகத்தை நடத்துறதும் அதோட பணிகளை கவனிக்கிறதும் யாரோட பொறுப்பு? செக்ரட்டரியோட பொறுப்பு அப்படின்னு சொல்லுவோம். குறிப்பாக இது அரசாங்கத்தோட ஒரு மூளையாக அல்லது திங்க் டேங்க், ஒரு குழுவாக இது செயல்படும் அப்படின்னு சொல்கிறோம். சரி, வேறு என்ன சார் இதை பண்ணுறாங்க அப்படின்னா, ஸோ அரசாங்கத்தோட இந்த ஃபினான்சியல் பொசிஷன், அதாவது நிதி நிலைமை, அதை மேம்படுத்துறதுக்கு, அதை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு இந்த செக்ரட்டரியேட் தான் அதுக்கு ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு சொல்கிறோம். வேறு கம்ப்ளைண்ட்டை ரிசீவ் பண்ணுறது, அந்த கம்ப்ளைண்ட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை பார்க்குறது, அதை மக்களோட பிரச்சனைகளை தீர்க்கிறது, இது எல்லாமே இங்கே இருக்கக்கூடிய தலைமைச் செயலகம் தான் பண்ணுது அப்படின்னு சொல்கிறோம். வேறு என்ன இதோட வேலை? இந்த சர்வீஸ் ரூல்ஸ் அண்ட் தேர் அமெண்ட்மெண்ட்ஸ், இங்கே அனுப்பப்படக்கூடிய அந்த சேவைகள், அதோட விதிகள், அதில் ஏதாவது சேஞ்சஸ் வேணும் அப்படின்னா அதோட வேலையும் யார் தான் செய்கிறா? சீஃப் செக்ரட்டரி அவங்க தலைமையில் செயல்படக்கூடிய செக்ரட்டரியேட்டில் தான் செயல்படுறாங்க. ஸோ இந்த மாதிரி 14 வகையான ஃபங்க்ஷன்ஸ் யாருக்கு இருக்குது அப்படின்னா செக்ரட்டரியேட்டுக்கு இருந்திருக்கு. நீங்கள் இதெல்லாம் எழுதணும். இந்த 14ல் அட்லீஸ்ட் ஒரு 6 மார்க்கில் கேட்கும்போது 6லேருந்து 8 வரைக்கும் நீங்கள் எழுதணும் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதோட ஹைரார்கி எப்படி இருந்திருக்கு அப்படின்னா, இந்த சீஃப் செக்ரட்டரியேட் ஆஃப் தமிழ்நாடு கன்சிஸ்ட் ஆஃப் ஆஃபீஸர்ஸ் ஹூ ஆர் அப்பாயிண்டட் ஃபார் த ஃபிக்ஸ்டு டென்டியூர். அதாவது ரொம்ப முக்கியம், தலைமைச் செயலகத்தில் செயல்படக்கூடிய அதிகாரிகள் எல்லாமே ஒரு குறிப்பிட்ட நிர்ணயிக்கப்பட்ட காலத்தில் தான் அவங்க அப்பாயின்மெண்ட் பண்ணியிருப்பாங்க. அவங்களுக்கு எவ்வளோ நாள் அப்படின்லாம் தெரியாமல் இருக்காது. ஸோ நீங்கள் 58 இயர்ஸ் வரைக்கும் எழுத போகிறீங்க, ஆர் 60 இயர்ஸ் வரைக்கும் நீங்கள் இருக்க போகிறீங்க அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு ஃபிக்ஸ்டாக முன்னாடியே அதோட டேட்டாஸ் வந்து சொல்லிடுவாங்க. அது இல்லாமல் மேக்ஸிமம் ஆல் இண்டியா சர்வீஸ் எக்ஸாம்ஸ் அந்த ஆஃபீஸர்ஸும் டிஎன்பிஎஸ்சி போன்ற தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் மூலிமா தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய ஆஃபீஸர்ஸும் தான் என்ன பண்ணுவாங்க? இந்த செக்ரட்டரியேட்டில் வேலை செய்ய போகிறாங்க. இதில் செயலாளர், தலைமைச் செயலாளர், செக்ரட்டரி ஹைரார்கியில் ஃபஸ்ட்டு இருக்கிறாரு. அடிஷ்னல் செக்ரட்டரி கூடுதல் செயலாளர், ஜாயிண்ட் செக்ரட்டரி இணை செயலாளர், டெபுட்டி செக்ரட்டரி துணை செயலாளர் அப்படின்னு சொல்கிறோம். அதை தாண்டி அசிஸ்டன்ட் செக்ரட்டரி உதவி செயலாளர், அண்டர் செக்ரட்டரி பிரிவு அதிகாரி, செக்ஷனல் ஆஃபீஸர்ஸ் பிரிவு அதிகாரி, அசிஸ்டன்ட் செக்ஷனல் ஆஃபீஸர் உதவி பிரிவு அலுவலர், அசிஸ்டன்ஸ் உதவியாளர், ஸ்டெனோ டைப்பிஸ்ட்டு, அது கீழே ஆஃபீஸ் அசிஸ்டண்ட். இந்த மாதிரி 11 கேட்டகரியில் உங்களுக்கு என்ன இருந்திருப்பாங்க அப்படின்னா செக்ரட்டரியேட்டில் வேலை செய்யக்கூடிய ஆட்கள் இருந்திருப்பாங்க. செக்ரட்டரி, அசிஸ்டன்ட் செக்ரட்டரி, ஜாயிண்ட் செக்ரட்டரி, டெபுட்டி செக்ரட்டரி, அது கீழே வரக்கூடிய அந்த அடிஷ்னல் வேறு, அசிஸ்டண்ட் வேறு, அவங்க அண்டர் செக்ரட்டரி, செக்ஷன் ஆஃபீஸர்ஸ். இங்கே தான் குரூப் 2 வேலை ஸ்டார்ட் ஆகுது. குரூப் 2 இன்டர்வியூ போஸ்ட்டில் செக்ஷன் ஆஃபீஸர், அசிஸ்டன்ட் செக்ஷன் ஆஃபீஸர், அசிஸ்டன்ஸு, ஸ்டெனோ டைப்பிஸ்ட் ஆர் டைப்பிஸ்ட்டு, ஆஃபீஸ் அசிஸ்டன்ட். இதுதான் குரூப் 4ஓட வேக்கன்சி. இது எல்லாமே எங்கே இருக்குது அப்படின்னா இந்த செக்ரட்டரியேட்டில் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்குது. சரி, அப்போ நம்ம என்ன எழுதணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு செக்ரட்டரியேட் அப்படின்னு ஒரு 12 மார்க்லேயோ 15 மார்க்லேயோ கேட்டாங்கன்னா செக்ரட்டரியேட் அப்படிங்கிறது தனியாக எழுதணும். யார் ஹெட்டாக இருக்க போகிறாங்க அப்படின்னு. அதோட ஃபங்க்ஷன்ஸ் தனியாக எழுத போகிறோம். அதோட ஹைரார்கி எழுதி ஒரு கன்க்ளூஷனை போட்டு முடிக்க போகிறோம். இதுதான் இந்த வீடியோவில் நம்ம தெரிஞ்சுக்கிட்டது. இந்த மாதிரி நிறையா வீடியோக்கள் நம்ம பார்ப்போம். ஸோ அதில் ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா கீழே ஒரு லிங்க் இருக்கும், அதில் ரெஜிஸ்டர் பண்ணி கேட்டுக்கலாம். இதோட பிடிஎஃப்பும் கீழே இருக்கக்கூடிய லிங்க்கில் உங்களுக்கு வச்சிடும். ஸோ தேங்க்யூ. மீண்டும் அடுத்த வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.